வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். அதிமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி மதுரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அரசியல் பயணத்தில் ஏற்படும் ஏற்ற தாழ்வுகளை வலியுறுத்தி பேசினார். லோக்சபா மற்றும் மாநில சட்டசபை தேர்தல்களை வேறுபடுத்தி பார்க்கும் அளவுக்கு தமிழக மக்கள் பகுத்தறிவு கொண்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் முடிவில் முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான ப. சிதம்பரத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று பழனிசாமி தெளிவுபடுத்தினார். சிதம்பரம் உள்கட்சி முடிவுகள் குறித்து அறியாதவர் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு ஈரோடு இடைத்தேர்தலை கையாண்டதை அவர் விமர்சித்தார். ஜனநாயக செயல்முறையை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் வாக்காளர்கள் ஆடுகளைப் போல சூழ்ச்சி செய்யப்பட்டு வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் என்றும் குற்றம் சாட்டினார். அதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் மௌனம் காத்தது மற்றும் ஆளும் கட்சி அரசு அமைப்புகள் ஆதரவளித்தன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தனது முழு பலத்தையும் வெளிப்படுத்த ஆளும் கட்சி திட்டமிட்டுள்ளதாகவும் பெரும் பணப்புழக்கம் மற்றும் ஜனநாயக செயல்முறைகளை படுகொலை செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அதிமுகவின் முடிவிற்கு இந்த எதிர்பார்க்கப்பட்ட தவறான நடத்தையே காரணம். சட்டப்பேரவை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற முதல்வர் ஸ்டாலினின் லட்சியம் உண்மைக்கு புறம்பானது என்று பழனிசாமி நிராகரித்தார். தூத்துக்குடி மக்களவை தேர்தலில் திமுகவின் கனிமொழி வெற்றி பெற்றதையும் விளாத்திக்குளம் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதையும் அவர் குறிப்பிட்டார். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிமுகவின் வாய்ப்புகள் மீது பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்டாலினின் நம்பிக்கையான கணிப்புகளை எதிர்கொண்டு தங்கள் கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறும் என்று அவர் உறுதியாக கூறினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.